இம்பீரியல் மாலை சுற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீ கொலோக்குன்னு வித் ரோஸ்டட் சிக்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வாய் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கைஸ் கேஎஃப்சி வந்திருக்கும். கேஎஃப்சியில் என்ன ஆஸ் யூஷுவல் என்னோடய பிடிச்ச வந்து ஜிங்கர் பர்கர் தான். ஸோ நான் அதை ஆர்டர் பண்ணி வந்தோடனே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா பெருசாக இருந்துச்சு கைஸ். நம்ம வந்து பாலிவுட் சூப்பர் மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டு ஸோ ஹாய் கைஸ் இருக்கீங்க. ஸோ காலையில் வந்து ஏஞ்சிருச்சு. சூப்பரான வியூ சிட்டி வந்து வாங்க சூப்பராக இருக்கு. காலையில் ஏஞ்சிருச்சு. அங்கே தான் கைஸ் நம்மளோட இம்பீரியல் ஹோட்டல் தெரியுது. சரிதான் கைஸ், நம்ம போன வாட்டி தங்கினோம்ல அது பக்கத்துல தான் நம்ம இங்கே தங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம வந்து சாப்பிட போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. என்னன்னா வந்து நம்ம நேற்று பார்த்துருப்பீங்க நல்லா டீப் ஸ்லிப்பராக போயாச்சு. ஏன்னா வந்து டிராஃபிக்னால அதுக்கு நம்ம மெக்டோனல் சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு கிரேசி திங் நடந்துச்சு, மேரத்தான் நடந்துச்சு. ஒரு ஸ்லிப்பரை போட்டுக்கிட்டு அப்போ வந்து இப்போ கிளம்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். கீழே போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், நான் இந்த ஹோட்டல் வந்து லாஸ்ட் மினிட் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து சாட்டர்டே போறேன்னா ஃப்ரைடே நான் வந்து புக்கிங் பண்ணி எல்லாமே ஃபுல்லு கைஸ். என்ன பண்றாங்களே தெரியல இந்த புண்ணாய்க்காரங்க. எல்லா ஹோட்டலும் ஃபுல் ஆயிட்டு. அதனால நான் வந்து இங்க ஹாங்காங் சூட் இருக்கேன். அங்கதான் வந்து எம்பீரியல் ஹோட்டல். ஆனா அது ஃபுல்லா புக்கிங் ஆயிட்டு கைஸ். நீங்க ஏற்கனவே பழைய மீதி விளாகரை பார்த்துப்பீங்க எம்பீரியல் ஹோட்டலு. ஸோ அது வந்து ஃபுல்லா புக்கிங் ஆனதுனால இது பக்கத்துலேயே இங்க இருக்கு. அதனால நான் இங்க புக் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேட்லீஸ் ரெஸ்டாரண்ட்னு. அங்கே வந்து மலேசியன் ஃபுட் இருக்கும். ரொட்டிக்கோ சொன்னால் காலி பெஸ்ட்டான சாப்பாடு. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்றதுக்காக கீழே வரோம். ஸோ வாங்க போய் அந்த கதை காட்டுறோம். ஸோ கைஸ் நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீ கொலோக்குன்னு வித் ரோஸ்டட் சிக்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வாய் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட்டு ஓவராக அந்த கிச்சப் ஊற்றி நல்லா ஒரு மாதிரி திகட்டுச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த ரோஸ்டட் சிக்கனும் சாப்பிடும்போது ஓகேனா இருந்துச்சு கைஸ். சூப்பராக இருந்துச்சு. பட் அந்த கிச்சப் ஊற்றி நல்லா லைட்டாக திகட்டுச்சு. ஸோ கைஸ் இந்த ஃபுட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு வான்டன்னு சொன்னாங்க. ஃப்ரைடு வான்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளார ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ அதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதோட டேஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதோட இந்த சாஸும் தொட்டு சாப்பிடும்போது ஆஹா கைஸ் வேறு லெவல் கைஸ்.
ஸோ கைஸ் அதுக்கடுத்து நான் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா தேட்டாரிக்னா வந்து டீ தாரிக்னா ஆற்றுது. ஸோ ஆற்றின டீன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே எப்பயுமே சிங்கப்பூர், மலேசியா, புருனையில் வந்து தேட்டாரிக் சொல்லுன்னு சொல்லுவாங்க. இந்தியா அது மாதிரி ஒரு டீயை போடுப்பா, சாய் போடுப்பா அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வாய் குச்சோன்னே ஓ மை காட் கைஸ், சீரியஸாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருந்துச்சு அது. இது தேட்டாரிக் ஒரு டேஸ்ட்டு. ஏன்னா புருனையில் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு எனக்கு தெரியும். நான் ஒரு டீ லவர். ஸோ நான் குச்சிருப்பேன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் இங்கே மலேசியாவில் வந்து மீடியில் குடிக்கும் போது பார்த்தீங்க ஆஹா கைஸ், ஒரு தனி ஃபீலே கொடுத்துச்சு, வேறு லெவல் டேஸ்ட்டே கொடுத்துச்சு. அந்த தேட்டாரிக்கு என்ன பவுடர்னா தெரியல, அந்த டீ பவுடர், பட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். ஸோ நீங்களும் ஒரு டீ லவர்னா மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிஸ்னஸ் வந்து 1970 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட தாத்தா வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கன்னா வந்து அக்டோபர் 1995 ஃபஸ்ட்டு வந்து மீடியில் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கடுத்து செகண்ட் அவுட்டில் 2004 பின்டூர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கைஸ், சாப்பிட்ற மாதிரியே நல்லா இருந்துச்சு. ஸோ இது அவங்க தாத்தா ஆரம்பிச்சு, அதான் ஹிஸ்டரி எல்லாம் போட்டுருக்கு. ஸோ கைஸ் நம்ம ஒரு வந்து மால்டிஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டாச்சு. நான் வந்து ரேட் வந்து 10க்கு வந்து 5 கொடுப்பேன். ஏன்னா வந்து இந்த நான் மீ கொலம் ரோஸ்டட் சிக்கன் ஆர்டர் பண்ணேன். ரோஸ்டட் சிக்கன் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மீ இதெல்லாம் வந்து நிறைய கிச்சாப் ஊற்றினாங்க, அது கொஞ்சம் ஒரு மாதிரியே திகட்டுச்சு. பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தேத்தாரிக் கைஸ் ஓ மை காட், அதுவும் செம்ம டேஸ்ட். பட் நான் 5க்கு 10 கொடுப்பேன். 10க்கு வந்து நான் 5 கொடுப்பேன். தேத்தாரிக்கும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மில்க்கும் அந்த கன்சிஸ்டன்சி லெவல் சூப்பராக இருந்துச்சு. இந்த மில்கோ ப்ளஸ் தேத்தாரிக்கு சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்களும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், லஞ்ச் சாப்பிட்லாம் கைஸ். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்பீரியல் மாலுக்கு வந்திருக்கேன். அதான் எம்பீரியல் ஹோட்டல். போன விளாகர் நம்ம பார்த்தப்போ ரிவ்யூ பண்ணிப்போம் ஹோட்டலே. அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது செம்ம புக் ஆகிட்டு, அதனால் நம்ம வந்து ஹோட்டலே புக் பண்ண முடியல. ஸோ வாங்க எம்பீரியல் மாலில் சுற்றி பார்க்கலாம். ஸோ கைஸ் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஹிமாலயா வந்து இருக்குது. ஹிமாலயா ப்ராடக்ட்டு நம்ம பாருங்களா கைஸ், ஹிமாலயா ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் இது வந்து ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை. இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், நம்ம இந்தியா ப்ராடக்ட்டு இங்கேயும் இருக்குது. ரேட் பார்த்தீங்கன்னா போட்டுப்பாங்க, நீங்களும் பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது ஆஸ் யூஷுவல். மாலில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. வாட்சஸ் எவ்ரி திங் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இருக்குது. நானும் சும்மா சுற்றி ஒரு ரவுண்டை பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அந்த கடைக்கு பேர் தான் வந்து 7-Eleven சொல்லுவாங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து கடைக்குள்ளே வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் மைலோ இருக்குது. இங்கே ஸ்டோர் இருக்கிற எல்லாமே தான் இருக்குது. பாருங்க கைஸ், மைலோ எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கான். ஆக்சுவலி நான் வந்து ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு நினச்சேன். என்ன ட்ரிங்க்ஸ் வாங்கலாம்? எனக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் லெமன் டீ தான் எனக்கு பிடிக்கும் ட்ரிங்க்ஸு. எங்கே இருக்குது ஐஸ் லெமன் டீ? 100+ இருக்குது கைஸ், 100+ இருக்குது. ஐஸ் லெமன் டீ காணும். ஸ்டாக் ஆயா முடிஞ்சிட்டோ, ஸ்டாக்கு காலின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாக் ஆகி எனக்கு பிடிச்ச ஒரு இது ஆக்சுவலி என்ன வாங்கலாம்? ஆக்சுவலி குக்கீஸ், பிஸ்கெட் எல்லாமே இருக்குது. வாங்கலாம். இது எடுத்துப்போமா கைஸ்? ஆமாம், நமக்கு சாப்பிட தேவை. இது ஒரு எடுத்துப்போம். ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வந்து ஹோட்டல் செக் அவுட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மலான ஒரு தூங்குகிற ஹோட்டல் தான். ஏன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் ஆக்சஸ் கிடையாது, ஜிம் ஆக்சஸ் கிடையாது இங்கே. ஸோ லாஸ்ட் மினிட் நம்ம புக் பண்ணதுனால டீப் ஸ்லிப்லாம் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இது இன்னும் ஜிம் இதெல்லாம் இல்லை, இன்னும் எல்லா ஹோட்டலும் புக் ஆகிடுச்சு.
செம்ம வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ஒரு மீடியருக்காக நான் போகலான்னு இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு டென்ஷனாக இருந்துச்சு, சில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தூங்கிட்டு ஒரு டீப் ஸ்லிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம், இங்கே ஒரு சூப்பராக சாப்பிட்லாம் அதுக்காக தான் வந்தேன். ஸோ அது பற்றி பிளான் பண்ணி தான் நடந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம வந்து செக் அவுட் பண்ணிட்டு ஏதாச்சும் சம்திங் ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம வந்து திரும்பி ஏதாச்சும் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து டின்னர் ரிட்டர்ன் ஆகணும். ஏன்னா இங்கே சண்டே, நாளைக்கு மண்டே பார்த்தீங்கன்னா பேக் டு ரியாலிட்டி. அதனால் ஆக்சுவலி இந்த 2 days இந்த 1 night சூப்பரான இருந்துச்சு. ஸோ திரும்பியும் இந்த vlog கண்டினியூ பண்ணுங்க. ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கோம். அது பேர் வந்து பாலிவுட் ஷாப்பிங் மால்னு. இதுதான் கைஸ், நான் ஏற்கனவே வந்தது இல்லை. போன விளாகரை வந்து பார்த்தீங்கன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல நம்ம வரதுக்கு. ஸோ நம்ம உள்ளார போய் சில ஐட்டத்தை பார்க்கலாம். வாங்குறது வந்து இருந்துச்சுன்னா, முக்கியமான ஐட்டம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து போய் பார்க்கலாம் கைஸ், வாங்க. ஸோ கைஸ் நம்ம சூப்பர் சேஃப்னு வந்திருக்கோம். சூப்பர் சேஃப் பார்த்தீங்கன்னா புன்னேரே இருக்குது. பட் நம்ம வந்து இங்கே வந்து சில ஐட்டம் வாங்கணும். ஸோ வாங்க. ஸோ கைஸ் நான் வந்து ஒரு விஷயம் தேடிட்டு இருந்தேன். என்னோட கேமரா வந்து எக்யூப்மெண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்டு இருக்குது. ட்ரைபாட் ஸ்டாண்டு நம்ம எதுக்காக வாங்கினா, நம்ம 2-3 ஃபோன் வச்சுருக்கோமா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டெபிலைசர் தேவை. ஸோ ஷூட் பண்ணிருக்கு. ஏன்னா யூடியூப் ஷார்ட்ஸுக்குன்னு இருக்குது, இப்போ யூடியூப் வீடியோவுக்கு நம்ம வந்து நிறையா இருக்குன்னு இருக்குது. அதனால நான் தேடிட்டு இருக்கேன் கைஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட், ஆஹா ஜிம்மு, இதான் நம்ம ஏரியா. எவ்வளோ போட்டிருக்கு, 41 RM. பட் எனக்கு 10 kg வேணும். 8 kg இருக்குது. இங்கே இருக்குது 10 kg. 10 kg வந்து 53 RM போட்டிருக்கு. சரி, இது ஒன்று எடுத்துப்போம். நமக்கு தேவைப்படும், எடுத்துக்கலாம் கைஸ். எனக்கு ஆக்சுவலி ஒரு நல்ல இது தேவை, ப்ளஸ் இந்த மைக்ரோஃபோன் ஸ்பீக்கரும் தேவை. நிறைய பேர் கேட்டுனீங்களா, அது வந்து நான் வாங்கணும், தேடிட்டு இருக்கேன் கைஸ், எங்கே கிடைக்கும்னு தெரியல. ஸோ கைஸ் நம்ம வந்து பாலிவுட் சூப்பர் மார்க்கெட் வந்து கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம பார்த்துட்டோம். சூப்பர் சேஃபு அது நம்ம வந்து சில எக்யூப்மெண்ட் ஜாமான் வாங்கிட்டு நம்ம கீழே வந்துருக்கோம். இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட். ஸோ இங்கே வந்து வாங்கலாம், ஏன்னா ப்ரைஸஸ் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்து சில ஐட்டத்தை வாங்கணும் கைஸ். என்னோட ஜிம் இதுக்கு ஃபுட்டுக்கு, கற்றுட்டு என்னோட ஸ்கூலுக்கு போகிறக்கு கொக்கோ கிரன்ச், மைனோ, ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் டக்குன்னு செஞ்சுட்டு நான் சாப்பிட்ற மாதிரி சில ஐட்டம் தான் வாங்கணும். ஸோ உங்ககிட்ட காமிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து கொக்கோ கிரன்ச் எடுத்துருக்கோம். கொக்கோ கிரன்ச் இந்த ஸ்கூலுக்கு தேவை. கொக்கோ கிரன்ச் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம இது ஒன்று எடுத்துப்போம் கைஸ். இது தேவைப்படுது ஸ்கூலுக்கு காலையில், அதை ஈஸியாக டக்குன்னு சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்துப்போம். ஸோ கைஸ் KFC வந்திருக்கோம். KFCயில் ஆஸ் யூஷுவல் என்னோட பிடிச்ச வந்து ஜிங்கர் பர்கர் தான். ஸோ நான் அதை ஆர்டர் பண்ணி வந்தோடனே சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நல்லா பெருசாக இருந்துச்சு கைஸ். அந்த பன்னும் சூப்பராக இருந்துச்சு. உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து மைனீஸு, அதுக்கப்புறம் லெட்டஸ்லாம் போட்டுனா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் செம்ம ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஐ திங்க் இந்த சிக்கன் வந்து ஸ்பைசி நினைக்கிறேன், ஸ்பைசி சிக்கன் ஆர்டர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. பட் செம்ம ஸ்பைசி கைஸ். ஆஹா, ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ கைஸ் நம்ம வந்து KFC சாப்பிட்டாச்சு. ஜிங்கர் பர்கர் ஆர்டர் பண்ணேன், ஆனால் செம்ம ஸ்பைசி கைஸ். ஏன்னா எங்கே இது லொக்கேட் ஆகிருக்குன்னா அந்த பாலிவுட் சூப்பர் மார்க்கெட் பண்ணோம்ல, அது மேலேயே வந்து நம்ம வந்து KFC சாப்பிட்டோம். செம்ம பசியாக இருந்தாலும் சாப்பிட்டாச்சு. ஸ்பைஸியாக இருந்துச்சு கைஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ரிட்டர்ன் போகலாம். ரிட்டர்ன் போய் ஆகணும், ஏன்னா ரொம்ப டைம் எல்லாம் ஆயிடுச்சு. நம்ம வந்து பர்கர் சாப்பிட்ட வயசுலாம் இருக்குது. போகும்போது ஏதாச்சும் வேணுன்னா ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம வந்து நைட் டின்னரும் இங்கேருந்து வாங்கிட்டு போயிடலாம் கைஸ். ஸோ கைஸ் நம்ம எங்கே வந்திருக்குன்னா பாசா எக்கானமி. இது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டு. வீட்டுக்குள்ள ஜாமான்லாம் நம்ம வாங்க வந்திருக்கோம், வீட்டுக்குள்ள திங்ஸு. இங்கே தான் வந்து பெஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ் செம்ம குவாலிட்டியாக வந்து இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம வந்து சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு
அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டாம் கைஸ். பார்டர் மலேசியா பார்டர் கிராஸ் பண்ணி புனே பார்டர் கிராஸ் பண்ணி நம்ம வந்து இதுக்கு போக வேண்டாம் கைஸ், புனேக்கு போக வேண்டாம் கைஸ். ஸோ கைஸ் இதுதான் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஸோ அதனால நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான ஸ்பெகட்டி, ஏன்னா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்பவுமே ஸ்பெகட்டின்னு சொல்லுவேன். ஸோ இப்போ பாஸ்தா நம்ம இது வச்சிருக்கோம். நிறைய ஐட்டம் இருக்குது வீட்டுக்குள்ளே, எல்லா ஐட்டமும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து மைலோ இந்த ஸ்கூல் பேக்கெட், நான் போய் மைலோ பேக்கெட் வாங்குவேன். பிரேக் டைமுக்கு நான் வந்து எப்பயுமே வந்து வாங்குறது வந்து இதான் கைஸ். பெஸ்டிங் ப்ரைஸஸ் ரொம்ப சீப்பாக இருக்குது. இன்னும் சீப், ஏன்னா இது ஆரம் எல்லாமே அள்ளிட்டு போவாங்க, எல்லாமே சீப்பாக இருக்கும். நீங்கள் இது ஒன்று எடுத்துப்போம். சொல்லிட்டு தேமா கைஸ், ஜூஸு ஐஸ் லெமன் டீ பெரிய பாட்டில் இல்லை போல், பெரிய பாட்டில் இல்லை கைஸ். சரி பெரிய பாட்டில் தான் தேவை, நான் தேடிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ கைஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் வாங்கியாச்சு. 218 RM. அது நீங்கள் புனேகா கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் $63. இது எல்லா ஐட்டமும் வாங்க முடியாது கைஸ். ஏன்னா நான் வந்து வீட்டுக்குள்ள எல்லா ஜாமாவும் எனக்கு இல்லை. எஸ் மோஸ்ட்லி எனக்குன்னா நான் வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். மில்க்கு, இப்போ நானே ஆயில் வந்து நானே வந்து சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். ஆக்சுவலி நான் எனக்கு சமைக்க தெரியும் கைஸ், அது உங்ககிட்ட சொல்ல. அது ஒரு ஸ்கில்லு. நான் வந்து ஸ்கூலில் வந்து குக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எல்லா ஐட்டமும் சேர்த்து புனேதா நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா $63, 63 வெள்ளிக்கு புனேதா வந்து சத்தியமாக வாங்க முடியாது. ஏன்னா வந்து புனே டேக்ஸ் கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனை வந்து 2 ஐட்டம் எத்தனை $10 ஆகிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து இது வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் செம்ம சீப்பாக நீங்கள் வாங்க முடியும். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனை போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு கூட போறவங்க தொல்ல தாங்க முடியலையே. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? எங்க போறான்? இந்த போறான் எங்க போறான்? டேய் அவள எங்க போறான்? இவள எங்க போறான்? எதுக்குடா வரீங்க இவங்கலாம்? எதுக்கு வராங்க இவங்கலாம்? என்ன ஒரு இதா இருக்காங்க? டிராபிக்காவே மாத்தாங்க இந்த ஊரை. டிராபிக் 2 hours later. hours later. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. ஸோ கைஸ் நம்ம ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம வந்து எக்கானமி மார்க்கெட் போயிருந்தோம் தெரியுமா, அந்த பெஸ்ட் ப்ரைஸை வந்து வீட்டுக்குள்ள அனைத்து ஜாமான் நம்ம வாங்கியாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஓவராலாக டே 1 போன வீக்கில் போட்டப்ப அதுவும் மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டே 1 அண்ட் டே 2 ரிட்டர்னு புன்னாய் 2 மிரி 2 இப்போ புன்னாய். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். நல்ல டீப் ஸ்லீப் கிடச்சிச்சு. நிறைய இடத்த சுற்றி பார்த்து முடிச்சிச்சு. ஒரு சூப்பரான மீல் சாப்பிட்டு செம்மையாக நம்ம சாப்பிட்டோம். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஸோ லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காம நாளைக்கு இன்னொரு வீடியோ சொல்லிக்கிறேன் கைஸ்.